எம்மா எம்மா, என்ன இது? உன் மருமக சாயங்காலம் ரூமுக்குள்ள போனவ நைட் ஆக போது இன்னும் ஆளைய வெளியில காணோம். என்ன ஏதுன்னு தெரியலையே. வழக்கமா மேக்கப் பண்ண போனா தான் மாணிக்கணக்கா அவள் ஆட்ல பண்ணுவா. இன்னைக்கு என்னன்னு தெரியலையே. எனக்கு என்னமோ உன் மருமக மேல சந்தேகமா தான் இருக்குமா? சந்தேகப்படுற அளவுக்கு அவ என்னடி பண்ணிட்டா? 2 மணி நேரமா ரூமை திறக்கல, அதான டி. எம்மா, எல்லாத்தையும் இப்படி அசால்ட்டா எடுத்துக்காதம்மா. கவனமா என்ன ஏதுன்னு ஓ மருமக பொண்ணுகிட்ட விசாரிச்சு வை. ஓ, அப்படி சொல்றியா டி? எம்மா எம்மா, அதோ பாரு உன் மருமகளே வர்றான்னு நினைக்கிறேன். வாங்க நீ வாங்க. என்ன நாத்து, எங்க வீட்லயே இருந்து என்னையே பலமா வரவேற்க? பின்ன என்ன நீ 2 மணி நேரமா ஆளையே வெளியில காணும்ல, அதான் மருமகளே நானும் கேட்க நினைச்சேன். கதவு போட்டுட்டு நீ பாட்டுல என்ன இப்படி அட்டகாசமா கிளம்பி வந்து நிக்கிற? என்ன ஏதுன்னு விசாரிப்பேன்னு பார்த்தா அட்டகாசமா இருக்கு, அமல்காரமா இருக்குன்னு கமெண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்க. மிரட்டி கேளுமா. இதே மட்டி நீ ஒருத்தி மிரட்டுறதுக்கு அவ என்ன பச்சை குழந்தையா? இல்ல நான் அப்படி மிரட்டினாலும் அவ பயந்துட போறாளா? ஆளை பாரு, அச்சமட்டி பனைக்க ஆறப்பன உயரம் இருக்கா. நானே குத்லவாத்து மாதிரி குட்டியோ ஓண்டி இருக்கேன். போடி, அவளை பார்த்தா எனக்கே கொஞ்சம் டருன்னு இருக்கு. எம்மா, யானைய பத்தியம்மா எம்புட்டு பெருசா இருக்கு, ஆனா எறும்பு சின்னதா தானே இருக்கு. யானை காதுக்குள்ள போச்சுன்னா எறும்பு என்ன ஆகும்? நீ எறும்புமா, நீ எறும்பு. உன் கணக்குப்படி பார்த்தாலும் எறும்பு வந்து யானை காதுக்குள்ள போச்சுன்னா திட்டி ஆச்சு. ஒருவேளை யானையோட காலுக்குள்ள சிக்கிருச்சுன்னு வச்சுக்கேன், எறும்போட நிலைமை என்னையாவுன்னு கொஞ்சம் நினைச்சு பாருட்டி. கிழிஞ்சிடுவா. இப்படியே மருமவளுக்கு பயந்துகிட்டே இரு. நாத்து, என்ன நீ ரெடி ஆகாம இருக்க? ஏன் நீ உங்களுக்கு இருக்கு பிடிச்சு போச்சுன்னு நினைக்கேன். சும்மா திடீர்னு இப்படி ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போற மாதிரி ரெடியாகி வந்து நிக்கிறீங்க. என்னைய வேற ரெடியாக சொல்றீங்க? ஐயோ நாத்து, என்ன மறந்து போயிட்டீங்களா? நம்ம பக்கத்து தெரு பங்கஜா ஆண்டி இருக்காங்கல்ல, அவங்க பொண்ணுக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் இல்ல, அதான் நிச்சயதார்த்தம். ஆமா, நிச்சயதார்த்தத்தை விட இன்னைக்கு தான். மருமவளே கணக்க ரெடியா இருக்கிய? பரவாயில்லையே, நீ எங்க கூட மறந்துருப்பியன்னு நினைச்சேன். அண்ணி, அவங்க அம்மா வீட்டுக்கும் உங்களுக்கு தான் சொன்னாங்க, எனக்கு ஒன்னும் சொல்லல. நம்ம வீட்டுல வந்து இருக்கும்போது நீயும் வாமான்னு சொன்னாங்கல்ல. எங்க மாமியார் சொன்னாங்க, நம்ம வீட்டுல வந்து உங்க அம்மா வீட்டு சொந்தக்காரங்க கூப்பிட்டா மட்டும் தான் போகணும். உங்க அம்மா வீட்டுல வச்சு ஏதோ உப்புக்கு சப்பா சொன்னா போகாதடின்னு சொல்லி தான் அனுப்பியிருக்காங்க. ஆமா நாத்து, நீ சொல்றதும் சரிதான். பேசாம நீ இங்கே இருந்து வீட்டை பாத்துக்க. நானும் அம்மா மட்டும் ஒரு எட்டு போயிட்டு வந்துருக்கேன்னா வாங்கத்தே போவோம். சரி மருமவளே, வா போவோம். எம்மா, என்ன நீ போவன்னுட்டு இருக்க? நான் ஒத்தையில இருக்கவ அப்போ இங்க வந்தேன். போமா, நான் என் வீட்டுக்கு போறேன். சரிடி, கோச்சிக்காத, நான் போகல. சரித்த, அப்ப நான் என்ன பண்றது? எம்மா மருமகளே, நீ மட்டும் ஒரு எட்டு போயிட்டு வந்துருமா. இவ ஒத்தையில இருப்பா பத்தியா? பெசாட்டி யாராவது கேட்டாங்கன்னா நீ ஏதாவது பேசி சமாளிச்சுக்க. என்ன போவாங்க. இப்பெல்லாம் நீங்க அடிக்கடி எந்த ஃபங்க்ஷன் வீட்டுக்குமே வர்றதில்ல. எல்லாரும் உங்க அத்தை எங்கன்னு உங்களையே தான் விசாரிக்கிறாங்க. ஆமா, அப்படியே அவளுக்கு விசாரிச்சுட்டாளுங்க. வார ஆளை கேட்க மாட்டாளுவ, வராத ஆளை மட்டும் தான் கேட்பாளுவ. சரி, என் அவ வந்திருக்க, நான் வீட்டுல இருக்கேன்னு சொல்லிடு. சரியா? சரிங்க அத்தை, அப்படியே சொல்லிடுறேன். போயிட்டு வரேன் அத்தை. நாத்து, நான் போயிட்டு வரேன்னா. சரிங்க, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. எம்மா, பாத்தியா உன் மருமகளை? ஃபங்க்ஷன் வீடு வந்துட்டா போதும், துள்ளி குதிச்சுக்கிட்டு சேலையங்கிட்டி நகையை அள்ளி போட்டு கிளம்பிடுறாள. அடியே, அவங்க நமக்கு முக்கியமான ஆளு தானே டி. நியாயமா நீயும் தான் போகணும். நீ தான் பெரிய இவளாட்ட அவங்க உங்க வீட்டுல போய் சொல்ல போறீங்க சொன்னதுக்கு வேணாம், எங்க வீட்டுல எல்லாம் சொல்ல வேண்டாம். எங்க அத்தை திருச்செந்தூர் போயிருக்காங்க, இங்கேயே சொல்லிருங்க போதும். நீ தானடி சொன்ன, அதான் அவங்க சொல்லல. என் மருமவ கணக்கா போறா, இதுல என்ன இருக்கு? உன் மருமவ கணக்கா பாத்துட்டாலும் உனக்கு தெரியுமா, நம்ம சொந்த பந்தம் எல்லார் வீட்லயும் போனா கல்யாண வீடு, காது குத்து வீடு, நிச்சயதார்த்த வீடு, சடங்கு வீடுன்னு ஒரு வீடு விட்டு வைக்கிறதுல. எந்த ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனாலும் உன் மருமக தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறாளாம். தெரியுமா உனக்கு? ஐயோ, அவசரப்பட்டு வெளியில வந்துட்டேமே, பர்ஸை மறந்துட்டேன். சரி, 2வது போய் பர்ஸ் எடுத்துட்டு வர வேண்டியதுதான். நாத்துட்ட கேட்கலாமா, எடுத்துட்டு வந்து தருவாளா? சேச்சே, அவளை எதுக்கு கஷ்டப்படுத்துது, நாமளே உள்ள போய் எடுத்துட்டு வந்துட வேண்டியதான். அங்க பாக்குற வேலையெல்லாம் நம்ம வீட்டுல பார்த்தா வீட்டுல உள்ள வேலையாவது சடசடன் முடியும்ல. வேலைன்னா வேலை, அப்படி ஒரு வேலையா? வீட்டை பெருக்கிறது என்ன, பாத்திரம் கழுவுறது என்ன, அது மட்டும் இல்லாம பன்னீர் தொளிக்கிறது என்ன, பாயாசம் வைக்கிறது என்னன்னு எல்லா வீட்லயும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்றாங்களாமா. இங்க பாக்குற ஃபங்க்ஷன் வீட்ல அங்க பாக்குற வேலைய இங்க நம்ம வீட்டுல பார்த்தா வேலையாவது மடமடன்னு முடியும்ல. அடியே மருமவ பின்னாடி நிக்கிறடி. என்ன அண்ணி, வாங்க.
நாத்து நீ பேசுறதுல கொஞ்சமாவது அர்த்தம் இருக்கா நாத்து? என்ன நீ இப்ப நான் தப்பா சொல்லிட்டேன்? ஃபங்க்ஷன் வீட்ல நீங்க வேலை பாக்குறீங்கன்னு சொன்னேன், அதுல என்ன இருக்கு தப்பு? ஆமா மருமவளே, அங்க பாக்குற வேலையே இங்க பார்த்தனா மடமடன் வேலையாவது முடியல, ஏன் அடுத்த வீட்ல போய் இழுத்து போட்டு வேலையை பார்த்துட்டு கிடக்க? இத்த நாத்து தான் விவரம் இல்லாம பேசுதானா, நீங்களும் அவ கூட சேர்ந்து அப்படியே பேசுறீங்க. இப்ப ஒரு வீட்டுல ஃபங்க்ஷன் நடக்குன்னா 1008 வேலை இருக்குத்த. அவங்களுக்கு எல்லா வேலையும் நம்மளால செய்து கொடுக்க முடியாது. அட்லீஸ்ட் ஏதோ ஒரு சின்ன சின்ன வேலை, பெருக்கி கொடுக்கறது, அப்புறம் அதை இங்க கொண்டு வைக்கிறது, இதை அங்க கொண்டு வைக்கிறதுன்னு ஏதாவது சின்ன சின்ன வேலையை செஞ்சா கொஞ்சமாவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல. அவங்களுக்கும் நாம வந்திருக்கோம் நல்ல வேலை செய்யறோம்னு தோணும், நமக்கும் ஒரு மன திருப்தி இருக்கும்ல. நாத்து பேசுற மாதிரியே நீங்களும் பேசுறீங்க. ஃபங்க்ஷன் வீட்டுல 4 பேர் போறது 4 விதமா ஒத்தாசி பண்ணத்தான். நம்ம சொந்தக்காரங்களுக்கு நாம வேலை செய்யாம வேற யாரும் செஞ்சு கொடுப்பா? நம்ம வீட்டுல ஒரு ஃபங்க்ஷனா அப்பதான் அவங்களும் கூட மாடமா நமக்கு வந்து ஒத்தாசை பண்ணுவாங்க. சரிதான் மருமவளே, நீ சொல்றது சரிதான். அடியே உங்க மாதிரி சொல்றதை கேட்டுக்கடி. நீயும் இனிமேல் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனா சொந்தக்காரங்க வீட்டுல சும்மா சேர் போட்டு ஒய்யாரமா இருக்காம கூட மாட போய் ஒத்தாசை பண்ணுன்னு மருமவளை வேலை செய்யாம இருன்னு சொல்ல துப்பு இல்ல. என்ன வந்து வேலை செய்ய சொல்லிட்டேன் போமா. எங்க போன இந்த மருமவ? இதோ வாங்கிட்டு வரேன்னு சொன்னா ஆளைங்கானும் தேளைங்கானும். எம்மா என்ன யார தேடிட்டு இருக்கீங்க? யாரையே தேடிட்டு போங்க. இன்னைக்கு என்ன சமையல்? அடியே நான் தேடுற ஆளுக்கும் சமைக்கிறதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குடி. ஒன்னும் புரியலையம்மா. நான் தேடுற ஆள் வந்தா தான் இன்னைக்கு சமையலே பண்ண முடியும்னா பாரு. ஓ கீரைக்கார அக்காவமா? கீரை குழம்பு வைக்க போறீங்களா? இல்லடி, இந்த மழை நேரத்துல கீரையெல்லாம் தண்ணியில மூழ்கி பம்பா போச்சாண்டி. நேத்தே கீரைக்கார அக்கா வந்து சொல்லிட்டாங்க. அதனால எப்படின்னு 10 நாளைக்கு கீரை கிடைக்காதுடி. அதுக்கப்புறமா ஏதாவது 1-2 தேர்னா கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்கடி. பின்ன யாரம்மா தேடிக்கிட்டு இருக்கீங்க? வேற யாரு, இந்த வீட்டு மகாராணி. அதான் உங்க மைனிக்காரி. கடைக்கு போயிட்டு வான்னு சொல்லி அனுப்புனேன். ஆளைங்கானும் தேளைங்கானும். அத்தை இதோ நான் வந்துட்டேன். ஐயோ மருமகளே, இப்படி வீசனகையும் வெறுங்கையுமா வந்து நிக்கிறியே, நான் கேட்ட பொருள் எங்க? இதோ பாருங்க தான் வாங்கிட்டு வந்துட்டேன். 10-15 பொருள் சொல்லி விட்ட மாதிரி சொல்றீங்க, ஒரே ஒரு பொருள் தானே, அதைத்தான் வாங்க போனேன். மறப்பேனாத்த? என்னம்மா இது, மதனிக்காரிய காய்கறி வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன்னு சொன்ன, இப்படி வாழைப்பழத்தை வாங்கிட்டு வந்து நிக்கிறாங்க. ஐயோ நான் வேற கடுப்புல இருக்கேன், நீ ஏண்டி கடுப்பேத்துற? அத்தை அடுப்பு பக்கத்துல நிக்கும் போது ரொம்ப கடுப்பாக கூடாது தே, அப்புறம் இடுப்பு ஒடிஞ்சிட போகுது தே. அடியே மருமவளே, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்காடி? நான் உங்ககிட்ட என்ன வாங்கிட்டு வர சொன்னேன்? அத்தை என்னெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லல, இதோ வாழைப்பழம் தான் வாங்கிட்டு வர சொன்னீங்க. நல்ல யோசிச்சு பாருடி. வாழைப்பழம் வாங்கிட்டு வர சொன்னா, வாழைக்காய் வாங்கிட்டு வர சொன்னா? ஓ வாழைக்காயாமா? ஏன் ஞாபகம் இல்லாம வாழைக்காய் தான் வாங்கிட்டு வர சொன்னீங்க. அண்ணி அம்மா வாழைக்காய் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க, பின்ன எதுக்கு நீ இப்படி ஒரு சீப்பு வாழைப்பழத்தை வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்க? கேளுடி கேளு, அவளுக்கு நல்ல உரைக்கிற மாதிரி கேளு. அத்தை நானும் கடையில போய் வாழைக்காய் தான் கேட்டேன். கடைக்காரனும் ஒரு சீப்பு வாழைக்காய் தான் கொடுத்தான். ஆனா அதை பார்த்தேன் த, வாழைக்காய் ரொம்ப காயா இருந்துச்சு. அதான் இந்த வாழைப்பழத்தை வாங்கிட்டு வந்துட்டேன். அடியே கிறுக்கி, சாதம் வச்சு ரசம் வச்சு வாழைக்காய் பொரியல் பண்ணலாம் நினைச்சேன். இப்படி வாழைப்பழத்தை வாங்கிட்டு வந்து நிக்கிற. பேசாம சாதத்தோட ரசத்தை ஊத்தி வாழைப்பழத்தை பிசைஞ்சு சாப்பிடுடி பிசாசு. சாரி த. அம்மா இப்ப என்னம்மா பண்றது? ஐயோ ஐயோ, என் மருமகள் நினைச்சு நானே கடுப்புல இருக்கேன். என்னத பண்றதுன்னு கேளு. வாழைக்காய் வாங்கிட்டு வச்சோன்னா வாழைப்பழத்தை வாங்கிட்டு வந்து நிக்கிறா. இப்படி ஒரு வாழைப்பழ லூசை கட்டிட்டு நான் படுற பாடு இருக்கே, எல்லாம் என் நேரம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணிருக்காங்க, அதுல ஒரு சிலர் நேமை இப்ப நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர் கதிஜா பேகத்துக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே டு யூ. அப்புறம் கமெண்ட் பண்ணாங்க செல்வம், தமிழ் செல்வம், முருகன், மகிஷாலினி, மதுரை, ஓவியா, சேகர், வைதேகி மோகன், ரமேஷ், ரேகா, மகேஷ். இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல்ல ஷார்ட்ஸ் கூட அப்லோட் பண்றோம், மறக்காம அதையும் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.